ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கும் எஸ்ஆர்கே, அதாவது எஸ்கேனா சிவகார்த்திகேயன், எஸ்ஆர்கேனா ஷாருக் கான். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார். அவர் வந்து ப்ராஸ்டத்திக் போட்டது, அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார், புது புது இன்வென்ஷனை கொண்டு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 50 சும்மா இருப்பாங்களா? யாரா அது, இந்த பையன்டா அப்படின்ற மாதிரி கமல் சாரோடைய ஃபோட்டோவை போட்டு ப்ரூவ் பண்ணுங்கடா, என்னடா நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டு பயங்கரமாக போட்டு உங்களாலே சொல்லியிருக்காருடா எஸ்ஆர்கேவே, இந்த மாதிரி கமல் சார் தான்டா அந்த படத்துக்கு கேராம் படத்துக்காக நான் வந்து வாங்கவே இல்லை சம்பளமே, எனக்கு வந்து அவரோட ஒரு ஃப்ரேம் வந்தால் போதும், இஸ் அ டைனமைட் ஆஃப் ஆக்டிங் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாரா. அவர் மட்டும் இல்லை, சோகால்டு அமிதாப் பச்சன்லாம் ஹிந்தியில் கமல் சார் வந்துடுவாருன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை அடித்து நொறுக்குனவங்கடா. அதுங்களா உங்களுக்கு தெரியாதா? இப்போ வரைக்குமே நவீன டெக்னாலஜிலேருந்து எங்கேருந்து எடுக்கிறீங்க? கமல் சார் என்ன பண்ணுறாரு, அதை வச்சு தான் எடுக்கிறீங்க. டிஜிட்டல் யாரா முதல் எடுத்தா இந்தியாவில்? சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி அடித்து தள்ளுறாங்க போட்டு. யார்கிட்ட வந்து என்ன ரஜினிகாந்த் நினச்சிட்டு இருக்கியா? எங்கால கமல்ஹாசன்ரா மொக்கே அப்படின்ற மாதிரி வச்சு செய்கிறாங்க. ஏன்னா கம்பேரிஷனே பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குல்ல. கமல் சார் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இந்தியன் சினிமாவுக்கு, அவருடைய உழைப்பு என்ன, லெஜெண்ட்ஸ் வச்சுருக்க மரியாதை என்ன. அதாவது அமிதாப் பச்சன் கல்கி இதில் கூட பேசுவார். அப்போ கமல் சார் பேசிகிட்டு இருக்கும் பொழுது சொல்லுவார், கொஞ்சம் தாழ்த்தி பேசுவார் தன்னை. உடனே அவர் சொல்லுவார், நீங்கள் இப்படிலாம் ஒன்றும் இறங்க தேவையில்லை, யூ ஆர் கிரேட் ஆக்டர் அப்படிம்பார். எங்களோட நீங்களாம் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் சர்க்காஸ்டிக்காக சொல்லுவார். ஆனால் உண்மைதான், ஓகேங்களா? அவங்களாம் தாங்கிக்கொள்ள முடியல. என்னடா இப்படி ஓடுது, இதான் ஏக் துஜே கேலியே படம்லாம் சரியான ஹிட் இல்லை. இப்போ மரோ சித்ரா அப்புறம் ஏக் துஜே கேலியில் வரும்போது கமல் சாருக்கு அவ்வளோ ரசிகர்களாம், சரிங்களா? அப்போ கூட சாகர சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பண்ணியிருக்காரு. வயதான கேரக்டரில் ரஜினிகாந்த் பண்ண முடியுமா? இப்போ தான் வந்து அவரே யோசிக்கிறார், ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ரஜினிகாந்த் சொல்கிறேன், கதையில் ஏதாவது பண்ணுவோம் நடிப்போம். ஏன்னா அவர் வந்து ஸ்டைலில் காட்டுறது தான் இப்போ ஓட மாட்டேங்குது, அவ்வளோதான். கதை உள்ள படங்கள் தான் என்றைக்குமே ஜெயிக்குங்கிறத ப்ரூவ் பண்ணது யாருங்க? இல்லாட்டி கதை உள்ள படம் எவ்வளோ எடுப்பானா? வெற்றிமாறன், பாலா, இந்த மாதிரி இயக்குநர்கள் வருவதற்கான காரணம் என்ன? காரணம் யார்? எல்லாத்துக்கும் விதை போட்டது கமல் சார்ரா. சும்மா வந்து எஸ்ஆர்கே வந்து கிழிச்சிட்டான் பிடுங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. இந்த இடத்தில் கமல் சாருக்கு நிகர் கமல் சாரை அப்படிங்கிறதை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த ஸ்டெட்டை பார்த்து நானே ஷாக்காயிட்டேன், என்னடா இது அப்படின்ற மாதிரி. சரியா? அடுத்து ஜாஜு ஜார்ஜ் இருக்கார்ல, நம்ம தக் லைஃப்பில் வில்லன். அவர் வந்து அவர் பணின்னு ஒரு படம் நடிச்சிருந்தார். இந்த வலைபேச்சு ஆந்த கண்ணைங்க இருக்காங்களே 3 பேர், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொமோஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ, பழைய ஃபோட்டோ எடுத்து டெக்னிக்காக பண்ணிட்டாங்க. ஏங்க அதுக்கு தாங்க எடுத்துகிட்டு போனது. ஆக்சுவலாக கமல் சார் யூஎஸ் போயிருப்பாருங்க தெரியும். அதுக்கு தான் அவங்க வந்தாங்க, வந்து சார் ப்ரொமோஷன்ஸ் தான் வேணும் சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவருடைய குருங்க அவர், ஜோதி ஜார்ஜோடைய குரு கமல் சார். அதனால் அவர் வந்து போய் ஆசீர்வாதம் வாங்கி பண்ணியிருக்காரு, யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன, இப்போ உடனே நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ண முடியும்? அது யூஎஸ் போயிருக்கான்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி போட்டு அவங்க அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் சினிமா அப்படிங்கிறது வந்து கமல் சார் தவிர வேறு யாராவது காட்டினீங்கன்னு சொல்லி கவிதாலயா கிருஷ்ணன் இருக்கார்ல, அவர் வந்து சவால் விடுறார். ஏன்னா இந்தியன் சினிமாவில் கமல் சார் வந்து ஒரு விதை போட்ட பிறகு அதை எடுத்து அப்படி இப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒன்று ஒன்றா எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்லேருந்து, அதாவது பாலிவுட்லேருந்து, பாலிவுட்லேருந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாலிவுட்லேருந்து இந்த மாதிரி எல்லாம் எடுப்பாங்க. இப்போ கூட தக் லைஃப்பில் யூஸ் பண்ண லென்ஸ் இருக்குல்ல, அது ராஜமௌலி அடுத்த படத்தில் வந்து எடுத்துகிட்டு இருக்க போகிறார். ஸோ இந்தியன் சினிமா அடுத்த லெவல் கொண்டு போகிறது அவர் தான், வேறு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. அடுத்து ஹாப்பி பர்த்டே சந்தான பாரதி அவர்கள், கமல் சாரோடைய மிகப்பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். அவர் இல்லாமல் எந்த ஃப்ரேமும் வந்து கிடையாது கமல் சார் படத்தில். ஏதாவது ஒரு ஃப்ரேம் வந்துடுவார். அன்பேஸ்வரத்தோட அந்த லாஸ்ட் ஃப்ரேம் செமையாக இருக்கும். ஸோ நிறையா கூட நடிக்கணும் இன்னும் சேர்ந்து அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம். ஹெச்பிடி சந்தான பாரதி சார் அவர்களே. அப்புறம் இந்த கோட் படத்தில் வந்து விஜய் அவர்கள் 2 இதில் வருவார்ல, அந்த கிளாஸில் பார்த்து சண்டை போடுற மாதிரி, அது வந்து இன்ஸ்பிரேஷன் மைக்கேல் மதன காமராஜர் இருந்தாலாம், இந்த ஒரு ஷார்ட்லேருந்து தான் எடுத்தாங்களாம். ஆனால் வெங்கட் பிரபு கூட சொல்கிறாரு, அந்த ஷாட்டை அப்பயே சூப்பராக பண்ணியிருப்பார், எங்களால் இந்த ஷாட்டை வந்து ரொம்ப இதாக பண்ண முடியல, நேச்சுரலாக நிறைய இடத்துல தெரியும் அந்த ஷாட் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். என்ன தான் கமல் சார் தானே, அது அந்த டைம்லேயே அது எப்படி இருக்கும் பளிச்சுன்னு. கோட்டில் வந்து கொஞ்சம் தெரியும் நமக்கு, ஏன்னா அட்வான்ஸ்டு கேமரா எல்லாத்தையும் வந்து பளிச்சுன்னு போட்டு காட்டிடுவோம்ல, அதில் மாட்டிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.